இந்த தமிழ் ஆக்டர்ஸ்லாம் இவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் கோவை சரளா. சின்ன பசங்க கிட்ட போய் இவங்க பேர் சொன்னால் கூட தெரியுமோ இல்லையோ, காஞ்சனா படத்தில் வர ராகவோட அம்மான்னு சொன்னால் கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது. இவங்க தன்னோட 20 வயசுலேயே 60 வயசாக இருக்கவங்க மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க. இவங்க ஆல்மோஸ்ட் 750 படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆக்டர் சார்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 800 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. இவருக்கு சார்லி சாப்ளினோட நடிப்பு ரொம்ப பிடிச்சதுனால அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தன்னோட பேரை சார்லின்னே வச்சுக்கிட்டாரு. ஆக்டர் மூர்த்தி பார்த்தீங்கன்னா 817 படங்கள் நடிச்சிருக்காரு. பழைய நடிகரான K.A. தங்கவேலுன்ற இவர் 857 படங்கள் நடிச்சிருக்காரு. தேங்காய் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா 900க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. மேஜர் சுந்தரராஜனும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 900 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. V.S. ராகவன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. ஆக்டர் மனோபாலா பாத்தீங்கன்னா 1027 படங்கள் நடிச்சிருக்காரு. இவர் ஒரு கட்டத்துல ஆதித்யா டிவிக்கு ஆங்கராவே வந்தாரு. உங்களுக்கு இந்த ஷோ ஞாபகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. S.N. லட்சுமி பாத்தீங்கன்னா 1500 படங்கள் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் மனோரமா தாங்க. இவங்க 1500க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க இந்தியாவில் இருக்க 5 சீஃப் மினிஸ்டர் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. 3 ஜெனரேஷன் மக்கள் இவங்களோட நடிப்பை பார்த்துருக்காங்க. இந்த லிஸ்ட்ல நான் யாரையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க.